கடந்த ஒரு 10 வருஷத்தோடது ரெக்கார்டை மட்டும் கம்பேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. சென்செக்ஸோட டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தா கடந்த 10 வருஷத்தில் 16% இருக்கு. லார்ஜ் கேப்போடது 19% கிட்ட இருக்கு. மிட் கேப்போடது 24% இருக்கு. ஸ்மால் கேப்போடது 28% இருக்கு. கோல்டோடது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14.76% இருக்கு. சில்வர்ல கோல்டை விட 1% கூட இருக்கு. 15% கிட்ட இருக்கு. நான் சொல்றது கடந்த 10 வருஷத்தோட டேட்டாவை வச்சு சொல்றேன். இப்போ இதுலயும் எனக்கு அட்வான்டேஜ் வேணும், இதுலயும் ஈக்விட்டிலையும் எனக்கு அட்வான்டேஜ் வேணுங்கிறவங்க மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல கோல்டு, சில்வர், ஈக்விட்டி, ரியல் எஸ்டேட், டெட். இப்போ ஆர்பிஐ ரூல் என்ன சொல்லுது? லாக்கருக்குள்ள இருக்கிறதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி பேங்க் சொல்றதுக்கு அவங்க சொல்றாங்க. பட் குளோபல் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னு எல்லா கண்ட்ரிஸுமே எதை நோக்கி பாடுபடுறாங்கன்னா கிரீன் எனர்ஜியை நோக்கி தான். பட்ஜெட்டுங்கிறது அது கவர்மெண்ட்டுக்கு தான் போடுறாங்க. நம்மளுக்கும் எஸ்ஐபிக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ. வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் தங்கம் விலை ஒரு வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கு. ஸோ மிடில் கிளாஸ் மக்கள் இதனால ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த தங்கம் விலை உயர்வுக்கு என்னெல்லாம் காரணம்? இது திரும்பவும் குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார்? சமீபத்தில் ஒன்றும் இல்லை. தங்கம் விலை கொரோனாவுக்கு அப்புறமாவே ஏறுமுகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 7,000லேருந்து இப்போ 7,400 7,500 இந்த ரேஞ்சில் ஹோராயிட்டு தான் இருக்குது. இது குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் குளோபலோட டென்ஷன்ஸு குறையாத வரைக்கும் இது குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது மேலும் ஏறுவதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் இதை பற்றி கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது கண்டிப்பாக கவலைக்குரிய ஒரு விஷயந்தான். பட் இதில் ஒரு சின்ன டேட்டா மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ 2002 வருஷம் கோல்டோட விலை ஒரு கிராம் 500 இருந்தது. அந்த ரேஞ்சு கிட்ட 500 கிட்ட இருந்தது. 2002ல் 500 வாங்க முடியலையேன்னு கவலைப்பட்டவங்க தான் இன்னைக்கு 7,500 ஆகின போதும் கவலைப்படுறாங்க. இது நாளைக்கு 10,000 போகும்போதும் அதே தான் கவலைப்பட போகிறாங்க. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு 2002ல் அந்த 500 கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இல்லை பண்ண முடியாதவங்க குறைஞ்சபட்சம் மியூச்சுவல் ஃபண்டில் அதே பீரியடில் ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அதோட ரிட்டர்னும் கோல்டோட ரிட்டர்னும் பார்த்தா ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. 500 இருந்த கோல்டு இன்னைக்கு 7,500 வந்திருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு? 15லேருந்து 18 மடங்கு ஆயிருக்கு. இது 2002ல் ஒரு ஃபண்டோட என்ஏவி 10 ரூபா இருந்த என்ஏவி இன்னைக்கு 300 ஆயிருக்கு. நான் சொன்ன அந்த ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிற ஃபண்டோடது. அப்போ அது 30 தடவை ஏறி இருக்கு. சரிங்களா? ஸோ கோல்டு மேலே மோகம் இருக்குது அப்படிங்கிறது ஒன்றும் மாற்றமே இல்லை. இந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணவருக்கு இதே 500 அவர் தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தாரு அப்படின்னு அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 1,38,000 கிட்ட பண்ணியிருப்பார் இந்த 267 மாதத்துக்கு. ஆனால் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 லட்சம் ரூபா கிடச்சிருக்கும். கோல்டில் அதே 500 அவர் இப்படி ஏறும்போதெல்லாம் போட்டுட்டு வந்திருந்தாருன்னா கூட அவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபா தான் கிடச்சிருக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ ஈக்விட்டி தான் கோல்டை விட எல்லா டயத்துலேயும் சர்பாஸ் பண்ணி இருக்குது. ஒரு ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு இப்போ இந்த 1 வருஷத்தை மட்டும் இப்போ போன கேலண்டர் இயருக்கும் இந்த கேலண்டர் இயருக்கும் எடுத்துக்கிட்டோம்னா கோல்டோட ரிட்டர்ன் ஒரு 24-25% கொடுத்துருக்கு ஒரு வருஷத்தில். 3 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரிட்டர்னை விட ஈக்விட்டி ரிட்டர்ன் தான் சர்பாஸ் ஆகி இருக்கு. கோல்டு 25% கொடுத்துருக்கு. ஈக்விட்டி ஒரு வருஷத்தில் பார்த்தா 15% தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு வருஷத்தை மட்டும் நம்ம காஜா எடுத்துட்டு கோல்டு நல்லது, ஈக்விட்டி கெட்டதுன்னு சொல்ல முடியாது. இப்போ கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ரிஸ்க் ரொம்ப குறைவாக இருக்குது. நிறைய ரிட்டர்ன்ஸும் ஏன்னா பார்க்கும்போதே நமக்கு தெரியுது நேற்று இவ்வளோ இன்னைக்கு இவ்வளோன்னு மாறும்போது எல்லாருக்குமே ஸோ இதுதான் ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இதை எப்படி சார் கம்பேர் பண்ண முடியுமா? ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக. நீங்கள் கேள்வியிலேயே ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேற்றுக்கு விளைவு இன்னைக்கு விளைவுங்கிறத கோல்டை எப்படி மானிட்டர் பண்ணுறாங்களோ மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவியும் கிட்டத்தட்ட இல்லை, எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் ஆகுது. நேற்று
ரூ. 300 இருந்த என்ஏவி மார்க்கெட் ஏறிச்சுன்னா 305 307 இருக்கும். மார்க்கெட் இறங்கிச்சுன்னா 295 அப்படின்னு தான் இருக்க போகுது. ஸோ கோல்டு இறங்கும்போது வேகமா ஓடி போய் வாங்கக்கூடிய மக்கள் வந்து மார்க்கெட் இறங்கும்போது வர்றது கிடையாது. இப்போ சமீபத்தில ரூ. 26,000 கோடி எஸ்ஐபி புக் சைஸ் வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி போன மாசத்தோட டேட்டா பிரகாரம். ஆனா அதுல கிட்டத்தட்ட 2,000 கோடி கிட்ட எஸ்ஐபி வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் ஹேண்ட் ஹோல்டிங் இல்லாம இன்வெஸ்ட் பண்றவங்களோ, இல்லன்னா மார்க்கெட் இறங்கும்போது வித்ட்ரா பண்ணவங்களோ நெறைய பேர் இதுல இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் இறங்கும்போது நம்ம வாங்குறது தான் புத்திசாலித்தனம். எப்படி கோல்டு இறங்கும்போது நம்ம வாங்குறது கரெக்ட்டோ, மார்க்கெட் இறங்கும்போதும் வாங்குறது தான் புத்திசாலித்தனம். ஒண்ணு பணம் நம்ம கையில இருந்ததுன்னா எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணலாம். பணம் கையில இல்ல அப்படின்னு உங்க ரெகுலர் எஸ்ஐபி போயிட்டு இருக்கலாம். இல்லன்னா ரிடம்ப்ஷன் பண்ணாமலாவது இருக்கலாம். இப்போ நீங்க எஸ்ஐபி பத்தி சொன்னீங்க. ஸோ மாசம் மாசம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இப்படி எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கோல்டு சிட்லாம் கட்டுறது. ஸோ இது 2யும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு குடும்பத்துக்கு எது அதிகமான ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு குடுக்கும்? எத நம்பி அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? சூப்பர். இப்ப கோல்டு சிட்ட பொறுத்தளவு ஆர்பிஐயோட ரூல் பிரகாரம் முன்னாடி 12 மாசம்னு இருந்தது. கோல்டு சிட் எல்லாரும் போட்டு ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது 11 மாசமா குறைஞ்சிருது. ஸோ எல்லா கோல்டு சிட்டுமே 11 மாசத்துல கண்டிப்பா மெச்சூரிட்டி ஆயிடும். 11வது மாசம் 12வது மாசம் அவங்க என்ன வச்சிருக்காங்களோ, சில இடத்துல கூலி சேதாரத்துல போனஸோ ஏதோ சம்திங் அந்த கூலி சேதாரம் இல்லாமலோ, இல்ல கம்மியான கூலி சேதாரத்திலயோ அவங்க குடுத்துடுறாங்க. ஸோ இது வந்து ஷார்ட் லிவ்டு. 1 வருஷத்துக்குள்ள கோல்டோட ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த வருஷத்துக்கானது நம்ம கணக்கு பண்றதுக்கும், மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தளவு இது வந்து ஒரு லாங் டெர்ம் ப்ராடக்ட். ஒரு 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம்னு சொல்லி நம்ம அத பார்த்தோம் அப்படின்னு, இத காட்டிலும் அதுல தான் ரிட்டர்ன் கூட இருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் நானு. கடந்த ஒரு 10 வருஷத்தோடது ரெக்கார்ட மட்டும் கம்பேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. சென்செக்ஸோட டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தா, கடந்த 10 வருஷத்துல 16% இருக்கு. லார்ஜ் கேப்போடது 19% கிட்ட இருக்கு. மிட் கேப்போடது 24% இருக்கு. ஸ்மால் கேப்போடது 28% இருக்கு. கோல்டோடது பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 14.76% இருக்கு. சில்வர்ல கோல்ட விட 1% கூட இருக்கு. 15% கிட்ட இருக்கு. நான் சொல்றது கடந்த 10 வருஷத்தோட டேட்டாவ வச்சு சொல்றேன். ஸோ இத வந்து பல தடவ பல வல்லுனர்களும் சொல்லியிருக்காங்க. நானும் திரும்பவும் சொல்லியிருக்கேன். கோல்ட பொறுத்தளவு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் கிளாஸா பார்க்குறீங்களா? இல்லன்னா நீங்க வந்து ஒரு அசெட் கிளாஸா பார்க்குறீங்களா? இல்லன்னா உங்க நகைக்காக பார்க்குறீங்களா? அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்க்கணும். நான் எல்லாத்துக்குமே ஈக்விட்டி தான் பெஸ்ட்டுங்கிறதுனால எல்லாம் இங்க வரணுங்கிறது கிடையாது. இப்போ கோல்ட ஒரு பெண் குழந்தையுடைய கல்யாணத்துக்காக போடுறாங்க. சேமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து வேற எத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. இதுல தான் சேர்த்துட்டு வருவாங்க. 11 மாசத்துல குழந்தைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்தளவு அதுதான் பெஸ்ட். ஆனா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆங்கிள்ல நீங்க பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மென்ட் ஆங்கிள்ல பார்க்கும்பொழுது நான் சொன்ன இந்த டேட்டாவ நம்ம எடுத்துக்கணும். 10 வருஷ டேட்டால கோல்டு 14.5% குடுத்திருக்கு. ஈக்விட்டி 16% குடுத்திருக்கு. மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஒரு 18, 20% குடுத்திருக்கு. நான் சொல்றது ஆவரேஜ். அப்ப இத விட அது ஒரு 5% கூட இருக்கு. ஸோ இப்ப இதுலயும் எனக்கு அட்வான்டேஜ் வேணும். இதுலயும் ஈக்விட்டிலயும் எனக்கு அட்வான்டேஜ் வேணுங்கிறவங்க மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல கோல்டு, சில்வர், ஈக்விட்டி, ரியல் எஸ்டேட், டெட் இது மாதிரி எல்லாமே கலந்து வரக்கூடியது. இப்ப சமீபத்துல ஒரு எல்ஐசில ஒரு என்எஃப்ஓ கூட அதுல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலந்து இருக்கக்கூடிய அசெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுனா, எனக்கு கோல்டு ஏறும்போது கோல்டுக்கான ரிட்டர்னும் கிடைச்சிரும். ஈக்விட்டி ஏறும்போது ஈக்விட்டிக்கான ரிட்டர்னும் கிடைச்சிரும். ஈக்விட்டி இறங்கும்போது டெட்டும், ரியல் எஸ்டேட்டும் எனக்கு கை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி முதலீட்டு ஆங்கிள்ல யோசிச்சீங்கன்னா, இதுதான் புத்திசாலித்தனமா இருக்கும். இப்போ மல்டி அசெட் ஃபண்டுன்னு சொன்னீங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, மல்டி அசெட் ஃபண்ட் மட்டும் தான் ஆப்ஷனா? இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சார்? கோல்டுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுங்கும்போது மல்டி அசெட் ஃபண்டும் ஒரு ஆப்ஷன். இதுல வந்து கோல்டோட இது கம்பெனிக்கு கம்பெனி மாறும். ஒரு 25லேருந்து 35% வரைக்கும் கோல்டோட எக்ஸ்போஷர் வச்சிருப்பாங்க. 0 to 25 to 35% வச்சிருப்பாங்க. இது மல்டி அசெட் ஃபண்டுல கையாளக்கூடிய டெக்னிக்.
பியூராவே எனக்கு கோல்டுல தான் வேணும் அப்படின்னு கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட்லயோ, இல்ல கோல்டு இடிஎஃப்லயோ நீங்க போகலாம். கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டுக்கும், கோல்டு இடிஎஃப்க்கும் வித்தியாசம் என்னன்னா, அ எல்லாரும் கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அ டிமேட் இருக்கிறவங்க மட்டும் தான் இடிஎஃப் ஃபண்டுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட் பத்தி சொன்னீங்க. ஸோ கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல கோல்டு பேஸ் இந்த மாரியான மெத்தட்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எப்பவுமே எல்லாரும் அசெட் அலோகேஷன்ஸ் தான் சொல்றீங்க எல்லா ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும். என் போர்ட்ஃபோலியோல எவ்வளோ சதவீதத்துக்கு நான் கோல்ட அலோவ் பண்ணலாம்? அது என்ன ஃபார்மேட்ல அலோவ் பண்ணலாம் சார்? கோல்ட நீங்க பிசிக்கலா நீங்க ஹோல்டு பண்றீங்க அப்படின்னு 10% வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். இப்ப சமீபத்தில கூட நான் வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். இப்போ கோல்ட வந்து நம்ம ஃபிசிக்கலா நம்ம வச்சிருந்தோம்னா, இப்போ ஒரு பேங்க்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோல்ட லாக்கர்ல வச்சிருந்த கோல்ட, அதே மாதிரி வேற நகைய பண்ணி வச்சுட்டு, டூப்ளிகேட் நகைய பண்ணிட்டாங்க. இப்ப ஆர்பிஐ ரூல் என்ன சொல்லுது? லாக்கருக்குள்ள இருக்கிறதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி பேங்க் சொல்றதுக்கு அவங்க சொல்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில கோல்ட நம்ம அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நகைய அடமானம் வச்சிருக்க நீங்க. அதுலேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு இல்ல 10 வருஷத்துக்கு கோல்டு வாங்குறாரு. இப்ப ரூ. 2,00,000 நான் தங்கமே வாங்குறேன். அந்த தங்கத்த வாங்கி அடகு வச்சேன்னா ரூ. 1,50,000 எனக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த ரூ. 1,50,000க்கு நான் வருஷத்துக்கு ஒரு 10லேருந்து ரூ. 12,000 வட்டி கட்டுவேன். ஒரு 10 வருஷத்துக்கு கட்டினா ரூ. 1,20,000 வட்டி மட்டும் கட்டியிருப்பேன். இந்த ரூ. 1,50,000 இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துல அப்ராக்ஸிமேட்டா ஒரு 6 to 7,00,000 ஆயிருந்திருக்கும். நான் சொல்றது ஒரு 15%ல நான் சொல்றேன். 15%லயே 6, 7,00,000 ஆயிருக்குங்கும் பொழுது, இந்த ரூ. 1,50,000 வட்டிய கழிச்சேன்னா கூட, எனக்கு பாக்கி 4,5 to 5,00,000 லாபமா நிக்குது ஈக்விட்டிலயே. ஸோ, நான் இதுல ஒரே கல்லுல 2 மாங்கா நான் அடிச்சிடுறேன். 1 கோல்டு நான் ரூ. 2,00,000 வாங்குனது அன்னைக்கு தேதி 7,500க்கு வாங்குனது ரூ. 10,000 ஆயிருச்சுன்னா, அதுலயும் எனக்கு அட்வான்டேஜ். கோல்ட நான் அடகு வச்சதன் மூலமா வட்டியும் கட்டிட்டேன். 3வது ஈக்விட்டியோட அப்ரிசியேஷனும் ஒரு 10 வருஷத்துல பார்த்துட்டேன். இந்த மாதிரியும் பண்ணலாம். இது கோல்ட நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்ல ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு நீங்க பண்றீங்கன்னா, நீங்க பண்ணலாம். இன்னொரு பக்கம் நீங்க இப்ப கேட்டது பிரகாரம், கோல்ட வந்து நான் காயினா நான் வாங்கி வைக்கிறேன்னு வச்சுக்கங்க. அத பத்திரமா நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். முன்னாடி தான் கோல்டு சாவரின் பாண்ட் அ அ ஆர்பிஐலேருந்து குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப சமீபத்தில அத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால கோல்டுக்கு உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணு நீங்க 11 மாசம் சிட்டு போணும். இல்ல கையில இருக்கிற பணத்த வச்சு நகை வாங்கணும். இல்லாட்டினா கோல்டு பீஸ், கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட் இல்ல இடிஎஃப். இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வழி. நீங்க சொன்ன மாரி ஒரு மல்டி அசெட் ஃபண்ட்ஸோ, இல்ல கோல்டு ஃபண்டோ, கோல்டு இடிஎஃப்ஸோ மார்க்கெட்ல எனக்கு தங்க விலை கூடும்போது, அதே அளவுக்கான இம்பாக்ட் இந்த ஃபண்ட்ஸ்லும் இருக்குமா சார்? 100% இது இன்னைக்கு ரூ. 7,437ன்னா, அதே ரூ. 7,437 தான் நமக்கு கிடைக்குது. இது பிசிக்கல் கோல்டுக்கு பதிலா அது பேப்பர் கோல்டு. அவ்வளவுதான் வித்தியாசம். பட்ஜெட்ட பொறுத்தவரைக்கும் முதலீட்டாளர்கள் நெறைய பேரு இந்த பட்ஜெட்ல இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க. அதனால நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு லாங் டேர்ம்க்கு முதலீடு செய்றவங்க இந்த பட்ஜெட்ட பொறுத்து டிசைட் பண்ணணுமா? இல்ல வழக்கம் போல அவங்க பண்ற மாதிரி முதலீடு பண்ணலாமா? இல்ல முதலீடுல நம்ம பட்ஜெட்ல சில சலுகைகள் சில இண்டஸ்ட்ரீஸுக்கு கண்டிப்பாக தருவாங்க. ஏன்னா, அதெல்லாம் திருப்பி மேல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. முக்கியமா குறிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அவங்க ஏதாவது சலுகைகள் குடுப்பாங்க. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அ அ கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும், எம்ப்ளாய்மென்ட்டுக்கும் அதிகமான அ வேலைய தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான். ஸோ, இதுல இருக்கிறதுனால அதுல ஏதாவது இருக்கும். பட் இதையே சேஸ் பண்ணிட்டு பர்ட்டிகுலர் செக்டார நோக்கி நம்ம போனோம் அப்படின்னு, இந்த அலிபாபா குகை மாதிரி உள்ள போறதுக்கு நம்மளுக்கு வழி தெரியும். எப்ப கரெக்ட்டா அந்த டைமிங்ல வெளிய வரணுங்கிறது தெரியாது. ஸோ, இப்போ உதாரணத்துக்கு கொரோனா பீரியட்ல வந்து ஃபார்மா ஃபண்டு நல்ல ஹை பீக்ல போச்சு. ஒருத்தர் வந்து பெரும்பாலும் நெறைய பேர் பண்ற தவறு என்னன்னா, எது வேகமா ஏறுதோ அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். செக்டார் ஐடென்டிஃபிகேஷன ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா, அடுத்து எந்த செக்டார் எமர்ஜ் ஆகுதோ அந்த சமயத்துல அதுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு, அது ஏறும்போது அந்த பீக்லேருந்து வெளிய வர்றது தான் செக்டார் ரொட்டேஷன். இது ஃபண்ட் மேனேஜர்ஸ் திறம்பட செயல்படுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப அடுத்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய செக்டார் பார்த்தீங்கன்னா, கன்சம்ப்ஷன். 144 கோடி மக்கள் எல்லாருமே சாப்பிட்டாகணும். கோதுமை, அரிசி, ரவை, எண்ணெய் போன்ற பொருட்கள் யூஸ் பண்ணி ஆகணும். சோப்பு இதெல்லாம் குளிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணி ஆகணும். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஃபியூயல் தேவ. அந்த ஃபியூயல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் தேவ, டயர் தேவ.
இந்த மாதிரி தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கன்சம்ஷனாக தான் பார்க்கப்படுது. இன்க்ளூடிங் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல், நெட்ஃப்ளிக்ஸு, இதுக்கு தேவைப்படக்கூடிய இன்டர்நெட்டு, இது எல்லாமே கன்சம்ஷனில் தான் வருது. ஸோ அடுத்த 2-3 வருஷத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் ஒரு 2-3 கம்பெனிஸ் வந்து இந்த கன்சம்ஷன் ஓரியன்டட் தீமில் நிறைய ஃபண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த 144 கோடி மக்கள் கன்சியூம் பண்ணக்கூடிய விஷயங்களில் அடுத்த ஒரு 3-4 வருஷம் இருக்கும். ப்ளஸ் இந்த க்ரீன் எனர்ஜியை நோக்கி பவர் அண்ட் இன்ஃப்ரா, க்ரீன் எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இதோட தேவைகள் சமீப காலத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபாரினில் இருக்கக்கூடிய டெஸ்லா காரே இங்கே இந்தியாவில், சென்னையில், மதுரையில், இந்த மாதிரி ஊர்களில் நிறைய ஓடக்கூடியதை நம்மளே அதிகமாக பார்க்குறோம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸோடது, அது 2 வீலராக இருக்கட்டும், ஓலா, ஈத்தர், அந்த மாதிரி உள்ள கம்பெனிஸோட வண்டிகளாக இருக்கட்டும், பெரிய ஆட்டோ, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எஸ்யூவி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட டிமாண்டு ஏறுது. ஆனால் ட்ரம்ப் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்காரே சார், அதோட தாக்கம் ஏற்படுமா? கண்டிப்பாக தாக்கம் ஒரு ஒரு சின்ன பீரியடுக்கு இருக்கும். பட் குளோபல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னு எல்லா கண்ட்ரிஸுமே எதை நோக்கி பாடுபடுறாங்கன்னா க்ரீன் எனர்ஜியை நோக்கி தான். ஒன்று ஹைட்ரஜனை நோக்கி போகணுன்னு பார்க்குறாங்க, இல்லைன்னா சோலாரை நோக்கி போகணுன்னு பார்க்குறாங்க. ஸோ இந்தியாவில் பொறுத்தளவு சோலாரோட கன்சம்ஷன் முன்ன இருந்ததை காட்டிலும் இப்போ நிறைய இருக்குது. இப்போ நீங்களே வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, விண்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணி எடுக்கிறதும் சோலாரை யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய பவர்ஸும் அதிகமாக இருக்குது. இப்போது சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், ஒரு 3 பேர் சேர்ந்து செல்லக்கூடிய ஒரு சோலார் கார் வந்து 250 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கார் ஒன்று இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 250 கிலோமீட்டர் போகும். இந்த வண்டியோட விலை வந்து 8 லட்சம் ரூபான்னு சொல்கிறாங்க. 8 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். நான் சோலார்லேயே போகலாம் அப்படிங்கும் பொழுது இந்த மிட்கார் செக்மெண்ட்டில் போகணும்னு நினைக்கிறவங்க அந்த காருக்கு போயிடுவாங்க. ஏன்னா நான் பெட்ரோல் வந்து 100 ரூபா, 110 ரூபா கொடுத்து நான் என்ன பண்ணணும்னு தேவையில்லை, போடணும்னு தேவையில்லை அப்படின்னு சொல்லி போவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இது இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ், ஃபியூயலுக்கு ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது இப்பொழுதைக்கு சோலார், ஹைட்ரஜனை தவிர்த்து இன்னும் எதுவும் பெருசாக கண்டுபிடிக்கப்படலை. எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறவங்க வந்து இப்போது மார்க்கெட்டில் கரெக்ஷன்ஸ் ஏற்படும் போதும் இப்போ நான் வந்து கண்டினியூ பண்ணணுமா இல்லை நிறுத்திடணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ பட்ஜெட் டைம்லையும் இதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்ட் ஏற்படும், ஏறலாம் இல்லை இறங்கலாம், ஏதாவது நடக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு எஸ்ஐபி முதலீட்டாளர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணும் சார்? இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டேட்டாவாகவே நிறையா தடவை பேப்பரில் பட்ஜெட்டு அன்னைக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி இருக்கும், ரியாக்ட் பண்ணும், கடந்த 10 பட்ஜெட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு மாதம் கழித்து மார்க்கெட் எப்படி இருக்குது, ஒரு வருடம் கழித்து மார்க்கெட் எப்படி இருக்குன்ற டேட்டாவையும் போட்டிருப்பாங்க. இது எல்லா தடவையும் பார்த்தீங்கன்னா 10 தடவைக்கு 7 தடவை நெகட்டிவாக தான் இருந்திருக்கும். -1% மார்க்கெட்டு கீழே இறங்கியிருக்கும், -3% மார்க்கெட் இறங்கியிருக்கும். ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாவோ 1 or 2% கூட இருக்கும். ஒரு வருடத்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 7லேருந்து 10% கூட தான் இருக்கும். இது சைக்கிளிக்காக நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ பட்ஜெட்டுங்கிறது அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போடுறாங்க. நம்மளுக்கும் எஸ்ஐபிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம பாட்டுக்கு நம்மளோட கோல்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டை வச்சு நம்ம ஒன்றும் மாற்றி அமைக்க போகிறது கிடையாது. எல்லாமே நம்ம எடுக்கிறது என் குழந்தையோடைய படிப்பு, கல்யாணம், என்னோட ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது எல்லாமே இன்னிலேருந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு உரிய விஷயங்கள். அதனால நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணிட்டு மார்க்கெட் இறங்கும்போது உங்களால் முடிஞ்சால் எஸ்ஐபி டாப்அப் இல்லை அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உத்தமம். தேங்க்யூ சார். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.